அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்துலி அருகே பணத்திற்காக கருவில் உள்ள பெண் சிசுக்களை கலைத்து வந்த மருத்துவர் சுகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இணைகிறார். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அடுத்த பரதேசிப்பட்டி என்ற கிராமத்தின் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த 7 கர்ப்பிணி பெண்கள் சாலையில் ஆட்டோவில் வழி தெரியாமல் நின்றிருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் இது குறித்து அவர்கள் மீது சந்தேகம் அடைந்து இது குறித்து கந்தளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த கந்துலி காவல்துறையினர் ஆட்டோவில் இருந்த 8 பெண்களிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்கள் தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் என்பதும் அவர்கள் தங்களது கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் செய்ய வந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவத்துறை சுகாதார இணை இயக்குநர் ஞான மீனாட்சி அளித்த புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிக்கும் புரோக்கர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இது குறித்து ரச்சமங்கம் பகுதியை சேர்ந்த ஜோதி, சிவசக்தி மற்றும் கோவிந்தன் மற்றும் ரஞ்சிதம், அமலா ஆகிய 5 பேரையும் கந்திலி காவல்துறையினை கைது செய்து அவர்களை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து கருவில் உள்ள குழந்தையை ஸ்கேன் செய்து அதனை கலைத்து வரும் தலைமறைவான மருத்துவரான சுகுமார் என்பவரை நேற்றிரவு கந்திலி காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பெண் சிசுக்களை கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து பெண்களா இருந்தால் அந்த குழந்தையை கொலை செய்வதற்காகவே இந்த ஸ்கேன் சென்டர் நடத்தி வந்தது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.